இருக்கிறதுலையே கஷ்டமான விஷயம் இதுதான்ப்பா. நாம நினைக்கிற மாதிரி சூர்யா இல்லை. அவங்க அப்பா, அம்மா, அக்கா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதுதான் உனக்கு வேத வாக்கா இருக்குது. சூர்யா கொஞ்சம் கூட சுயமா சிந்திக்கிற மாதிரியே தெரியலையே. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இத்தனை நாளா அம்னிஷால இருந்தாலும் அடிப்படையில அவன் படிச்சவன், சுயமா யோசிக்க தெரிஞ்சவன் தான். என்ன நாளே நாள்ல சுபுக்கு ஒரு லவ்வர் இருக்கான்னு பில்டப் பண்ணி அவன் மனச மாத்தி சுபு அவங்க கிட்ட இருந்து பிரிக்கல. அதே முடியறப்போ மத்ததெல்லாம் ஏன் மாமா முடியாது? வீரா சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. பேசி மனுஷனுக்கு புரிய வைக்க முடியாதது உலகத்துல வேற எதுவுமே இல்ல. ஒரு பொய்ய கூட திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகிறது இல்லையா? ஆனா நம்ம பொய் சொல்ல போறதில்ல, தப்பு செய்ய போறதில்ல. சுப்புக்கு செய்யற துரோகம்னு அவங்க வீட்டாளுங்க வேணும்னா சொல்லலாமே தவிர தர்மப்படி எது கரெக்டோ அதைத்தான் நாம செய்யறோம். முயற்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பா முடியும்பா. மாமா நாம இப்பவே ஆரம்பிச்சிருவோம் மாமா. சூர்யா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காயத்ரி பத்தி எடுத்து சொல்லி அவன் எப்படி அவளை காதலிச்சான், எந்த மாதிரி சூழ்நிலையில அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் காயத்ரியை பிடிக்காம போச்சு, சுப்பு எப்படி குறுக்குல வந்தா, சூர்யாவுக்கும் சுப்புக்கும் எதனால அவ்வளவு அவசரமா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சுப்புக்காக காயத்ரி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண முடிவு பண்ணா, அதனால அவளுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணுமாமா. அதெல்லாம் சரிப்பா. சூர்யா வீட்டுக்குள்ள எப்படி போறது? உன்னைய என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க போறாங்க? மாமா நாம போனா தானே பேச முடியாது. நாம இருக்கிற இடத்துக்கு சூர்யாவை வர வச்சா சூர்யா, சூர்யா, இதோ வந்துட்டேன்ப்பா. என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? சும்மா இரு சூர்யா, சீக்கிரம் வாடா. என்ன வரேன்ப்பா. ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏற்காடுல உன்னை யாராச்சும் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? சொல்லுடா, கேக்குறேன்ல. கொலையா? என்னங்க சொல்றீங்க? கோமதி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏய், கேக்குறேன்ல, சொல்லுடா, உன்னை யாராச்சும் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லையேப்பா. அங்க சுப்போட லவ்வர்னு சொல்லி ஒருத்தன், அவன் தான் அங்க ஆளுங்களை வச்சு கடத்திட்டு போனான். டேய், கடத்திட்டு போன இடத்துல வச்சு உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணானா? சொல்லுடா. இல்லப்பா, அவன் நினைச்சிருந்தா என்ன கொண்டு இருக்கலாம், இல்ல சுப்பு கூட கொண்டு இருக்கலாம். பட் அவனோட நோக்கம் அது கிடையாது. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், அவன் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல. டேய் சூர்யா, தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாருடா. கடத்தன விடு, வேற யாராவது வேற ஏதாவது சம்பவம் யோசிச்சு பாருடா. இல்லப்பா, கண்டிப்பா இல்ல. ஏன்பா என்னாச்சு? ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, சூர்யாவை ஏற்காட்டுல கொல்ல சொல்லி அந்த குமார் யாரையும் ஆள் அமைச்சிருக்கான். குமாரா? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பதறாத கோமதி, நிதானமா கேளு. அந்த குமார் இவனை கொலை பண்ண சொல்லி ஆள் அனுப்பிச்சது உண்மை. இது அவன் வாயாலே நான் கேட்டேன். அப்பா, இவ்வளவு தெரிஞ்சும் அவனை சும்மாவா விட்டீங்க? போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது தானே? அவசரப்படாத வனிதா. சூர்யாவையும் சுப்பையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் அவன் இப்படி பிளான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, அதுக்காக சூர்யாவை கொண்டாலும் தப்பு இல்லைன்ற லெவலுக்கு போயிருக்கான். இல்லன்னா அவன் இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அப்பா, என்னப்பா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த மாதிரி நோக்கத்துல என்ன யாரும் ஏற்காடுல வந்து மீட் பண்ணல. இல்லடா சூர்யா, உனக்கு எதுவும் தெரியாது. அந்த குமார் இதை எந்த நோக்கத்தோடு செஞ்சான்றத அவன் வாயாலேயே வர வைக்கணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். அது மட்டும் இப்ப நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளணும்டா. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. 2 பேரும் சந்தோஷமா ஹனிமூனுக்கு போயிருக்காங்களேன்னு நான் நிம்மதியா இருந்தேன். போற இடத்துல எல்லாம் இப்படி பிரச்சனைனா நாம என்னங்க பண்ண முடியும்?
ஒண்ணும் பண்ண முடியாது கோமதி. ஆனா இதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் அந்த குமார் தான் காரணம். இதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. பாத்துக்கிறேன். ஹலோ. தம்பி, நான் ராமையா பேசுறேன் தம்பி. நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? நீ தான் என்ன கடத்தினவனாச்சே. தம்பி ஆத்திரப்பட்டு போன வச்சிடாதீங்க தம்பி. அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டமாகும். என்ன சொல்றீங்க? இப்போ என்னால் எதையும் ஃபோனில் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சாகணும். அதுதான் இப்போ எனக்கு முக்கியம். எதையெல்லாம் நினச்சி நீங்கள் குழம்பு போயிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் தெளிவு கிடைக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு தம்பி. என்னங்க உங்க பில்டப்லாம் ரொம்ப பலமா இருக்கு. பில்டப்பில் இல்லை தம்பி. நான் வயசுல மூத்தவன், வாழ்க்கையை பார்த்தவன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறவன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பெருமா கோயில் பக்கத்தில் இருக்கிற பார்க் வந்தீங்கன்னா அங்கே வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எல்லாத்தையும்னா? தம்பி நேரில் வாங்க தம்பி, சொல்கிறேன். தம்பி கண்டிப்பாக வந்துருங்க தம்பி. வராமல் இருந்துடாதீங்க. உங்களுக்காக நான் அங்கே காத்துட்டு இருப்பேன். ஹலோ. அம்மா, என்னடி? மாமா வெளியில இருக்காருமா. தயவு செஞ்சு அவர் உள்ள கூப்பிடுமா. உள்ள கூப்பிடுறதா? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா என்ன? அவன் இனிமே இந்த வீட்ல அடி எடுத்து வச்சா காலை ஒடிச்சிருவேன். மரியாதை அவனை எங்கேயாவது போ சொல்லு. அவன் ஊருக்கு தான் போறானோ இல்ல எங்கேயாவது போறானோ அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இந்த வீட்ல அவனுக்கு இனிமே இடமே கிடையாது. அப்படி சொல்லாதம்மா. 1000 இருந்தாலும் மாமா எனக்கு புருஷன் இல்லையா? என் எதிரிலே நீ அவரை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினப்பவே நானும் கூடவே போயிருந்தா நீ என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிச்சு பாரு. உன் தலையெழுத்த அவ்வளவுதானே நான் முடிவு பண்ணிருப்பேன். பெத்த பாவத்துக்கு வேண்டாண்டி. அவனை நம்பி கூட போகாதன்னு சொல்லிருப்பேனே தவிர நிச்சயமா அவன் கூட போன்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. இது என்னோட வாழ்க்கை இல்லையா? மாமா செஞ்சது தப்புதான். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் நான் செஞ்சப்போ நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டியம்மா. அத நினைச்சு பாரு. உனக்கு புரியாது கௌரி. உன்னை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? உன்னை தண்ணி தெளிச்சு விட்டா அது உங்க அக்கா வாழ்க்கைய பாதிச்சிருமோங்கிற பயம். காயத்ரிக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்தை இப்ப வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே துரத்தி இருந்தா 2 பொண்ணை பெத்து 2யுமே வாழ வைக்க துப்பு இல்லைன்னு என்ன சாக்கா வச்சு உங்க அப்பாவை 4 பேர் தப்பா பேசுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ செஞ்ச தப்ப எல்லாம் மன்னிச்சு உன்னை இந்த வீட்ல சேர்த்துக்கிட்ட. இல்லனா பெத்த 2ல 1 செத்து போச்சுன்னு என்னைக்கோ உன்னை நான் தலை முழுகிட்டு போயிருப்பேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற லட்சுமி? கௌரி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாருன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. சாகுற வரைக்கும் அது தீராத வருத்தமா தான் இருக்கும். ஆனா கௌரி மனசு மாறலையா? அதே மாதிரி குமாரியும் அவ மாத்துவா லட்சுமி. என்ன மன்னிச்சிருங்க. கௌரி மனசு மாறினாலும் சரி மாறாம இருந்தாலும் சரி அவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் காயத்ரியோ உங்களையோ யாரும் தப்பா ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும்
குமார் இந்த வீட்ல இருந்தான்னா காயத்ரிக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுங்க. ஒரு சொட்டு விஷமா இருந்தாலும் சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்துருச்சுன்னா மொத்தத்தையும் தூக்கி வெளியில எறியணுங்க. எனக்கு எல்லாரையும் விட காயத்ரி முக்கியம். அவ சூர்யாவோட சந்தோஷமா வாழணுங்கிறது அதை விட முக்கியம். அவ வெளியில வரும்போது பிரச்சனை எல்லாம் தீந்து நல்லபடியா அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க என்னதான் செய்ய போறேன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இப்படி ஒரு அயோக்கியனை இடுப்புல முடிஞ்சுகிட்டு நம்மளால காயத்ரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. அவன் வீட்டு வாசல்ல கிடக்கிறதா இருந்தா கிடக்கட்டும், இல்ல எந்திரிச்சு எங்கேயாவது போகிறதுனால போகட்டும். ஆனா உள்ள கால் எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் நான். இதான் உன் முடிவுன்னா நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேமா. ஆனா உனக்காகவோ அக்காவுக்காகவோ இல்ல வேற யாருக்காகவோ என்னோட வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலயும் நான் நாசம் பண்ணிக்க விரும்ப மாட்டேன். மாமா சரியா இல்லைன்னா அவரை சரி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. அந்த முயற்சியில நான் செத்து போனாலும் சாகுற வரைக்கும் முயற்சி பண்ணாம இருக்க மாட்டேன். அவர் எங்க இருக்காரோ அதான் என் இடம். அவர் எங்க போறாரோ அங்கதான் நானும் போக போறேன். நான் வரேன். கௌரி, வாங்க குரு, இதான் நம்ம ஆபீஸ். ஓ எம்டி பேர் என்ன சொன்ன? மிஸ்டர் சுரேஷ். ஓ சுரேஷ் இல்ல, நான் தான் மறந்து போயிட்டேன். இந்த பாருங்க குரு, யூஸ்வலா எங்க எம்டி ஃபைனான்ஸுக்குன்னு 2-3 கம்பெனி வச்சிருப்பாரு. 4-5 வருஷமா அவங்கள மாத்தினதே இல்ல. எப்ப பணம் வேணாலும் ஒரே ஒரு போன் அடிச்ச அடுத்த செகண்ட்லயே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். பெரிய கம்பெனின்னு அப்படித்தான். சில பேருக்கு பேங்கே ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி தான். இந்த தடவை எங்க எம்டி எதுக்காக ஆள மாத்தினாருன்னு எனக்கு தெரியாது. என்ன கேட்டப்ப சட்டுன்னு உங்க பேரை சொல்லிட்டேன். உடனே கூட்டுவான்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஒரு மூடு தான் வச்சுக்கோங்களேன். நல்லது நடந்தா சரிதாயா. இங்க பாரு, நீ 25 ரூபா தானே சொன்ன. 3 இன்ஸ்டால்மெண்ட்ல முழு தொகையும் கிரெடிட் பண்ணிடுறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம்.
ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்லாம் இருக்கட்டும் குரு. மிகப்பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பார்த்து சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன். 3 தவணைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை 2 தவணையிலேயே முடிக்கிறதுக்கு பாருங்க. ட்ரை பண்றேன். தண்டபாணி, ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்த ஆள்கிட்ட நம்ம கம்பெனிக்காக ஃபைனான்ஸ் வாங்க போறீங்க? எம்டியோட விருப்பம்மா. அவர்தான் கூப்பிட்டு வர சொன்னாரு. ரொம்ப தப்பாயிடும் தண்டபாணி. எங்க அப்பா இவர்கிட்ட கடன் வாங்கிட்டு பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியாதா? வட்டிக்கு பணம் கொடுக்குற தொழில இருக்கவங்க கொஞ்சம் முன்ன பின்னதாமா இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா பணம் கிடைக்குமா? அப்படி இல்ல தண்டபாணி. எத்தனையோ பேர் தொழில் சுத்தமா செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. இவன் சுத்த அயோக்கிய. திருட்டு வழியில சம்பாரிச்சு அநியாய வட்டிக்கு பணம் கொடுத்து எழுவு வீட்டுல எரிஞ்சது போக பிச்சை எடுக்கிறத புடுங்குறவ. போய் இவனை போய் ச்சே. எங்க அப்பா கதையை விடுங்க. காயத்ரி விஷயத்துல இவன் எவ்வளவு கேடு கட்டத்தனமா நடந்துகிட்டாங்கிறத மறந்துட்டீங்களா? அவ கல்யாணத்தை போட்டோ எடுத்து அவளை மிரட்டி அவங்க அப்பாவை மிரட்டினா. இவன் ஒரு பெரிய கிரிமினல். தப்பான வழியில மட்டுமே போக தெரிஞ்சவ. இப்படி ஒரு ஆளை நம்ம கம்பெனிக்குள்ள விட்டு இவன் கிட்ட நம்ம ஃபைனான்சியல் அக்ரிமெண்ட் போட்டா நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துரும் தண்டபாணி. அப்படிலாம் ஆகாதுமா. நம்ம எம்டி எதையுமே யோசிச்சுதாமா செய்வாரு. சாரி தண்டபாணி, நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல சும்மா இருக்க போறதில்ல. இந்த குரு யாரு, எப்படிப்பட்டவன், என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கிறத நம்ம எம்டி கிட்ட நானே நேரடியா சொல்லத்தான் போறேன். அதையும் மீறி அவர் அந்த ஆளோட பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க தான் விரும்புறாருன்னா அது அவரோட இஷ்டம். பட் இந்த கம்பெனில ஒரு சம்பளம் வாங்குற எம்ப்ளாயியா எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் எம்டி கிட்ட சொல்லாம விட்டா அது பெரிய தப்பு. குட், வெரி குட். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க இந்த கம்பெனிக்கு புதுசா வேலைக்கு வந்தவங்க. பட் உங்க அனுபவத்தை வச்சு இந்த பிசினஸ் இவரோட செஞ்சா அது கம்பெனிக்கு கெட்ட பேர் தரலான்னு உங்களுக்கு தோணுது இல்ல? அதை தயங்காம எடுத்து சொன்னீங்கல்ல, உண்மையிலே பெரிய விஷயம். சாரி சார், எனக்கும் அந்த குருக்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் இல்ல. எங்க அப்பா இவர்கிட்ட பட்ட கடனுக்கு எங்க வீட்டையே இவருக்கு எழுதி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பா சித்ததுக்கு அப்புறமும் பணத்தை கூட எடுக்க விட மாட்டேன்னு தகராறு பண்ணவன் தான் சரிவ. தண்டபாணி சார், ரேணுக நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. யாரோ ஒரு பெரிய பினான்சியர் கிட்ட டீலிங் வச்சுக்கலாம்னு நாம நினைச்சோம். பட் இப்படி தப்பான பேக்ரவுண்ட் உள்ள ஆள்னா நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. நீங்க அவர் தனியா பார்த்து இந்த டீலிங் வேண்டாம், எங்க எம்டிக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்ல சார், அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதை செய்ய பிடிக்காத. மோரோவர் நம்ம கம்பெனி நல்லதுக்கு தான் ரேணுகா இதை சொல்றாங்க. இதுல உங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. அதை நினைச்சு பாருங்க. கிளம்புங்க தண்டபாணி. இதை தள்ளி போடாம உடனே அவரை பார்த்து சொல்லிட்டு வந்துருங்க. நோ மோர் பிசினஸ் டீலிங் வித் தட் குரு. ஓகே? ஓகே சார். தேங்க்ஸ் ரேணுகா. தேங்க்ஸா? எதுக்கு சார்? எனக்கு உங்க நேர்மை பிடிச்சிருக்கு, உங்க சின்சியாரிட்டி பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனி மேல என் மேல இருக்கிற உங்க அக்கறையை நான் மதிக்கிறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றது பெருசு இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. பட் உங்க அம்மா கிட்ட நீங்க சாரி சொன்னீங்கன்னா அது இதை விட விசேஷம். What do you mean? இப்ப நான் சொன்னத செஞ்சத உங்க நல்லதுக்கு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, இதுதான் சார் உங்க அம்மா உங்களுக்கு காலங்காலமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவங்க ஃபீலிங்ஸ மதிக்காம எப்பவும் அவங்கள திட்டிக்கிட்டு சிடு சிடுன்னுக்கிட்டு உங்க சுபாவத்துக்கு நீங்களே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சாதிக்கிறது.
சாரி சார். வெளியில வேணா அது சரியா இருக்கலாம். உங்க அம்மா கிட்ட அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு சார். உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். உலகத்துல எல்லாருமே அடிப்படையில நல்லவங்க தான் சார். அன்பானவங்க தான். இனிமே பழகுறவங்க தான். நீங்க கூட அப்படித்தான். பட் காரணமே இல்லாம சில முகமூடிய திடீர்னு நீங்களாவே எடுத்து மாட்டிக்கிறீங்க. கழட்டி பாருங்க சார். சுதந்திரமா சுவாசிக்க முடியும்.